அப்படின்னு பார்க்க போறோம். இந்த 40 minutes கிளாஸ்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபாஸ்டா முடிக்க பார்க்கலாம். ஏன்னா 40 minutes நினைக்கிறேன். So the first and foremost point is minimizing the loss of productive time because of equipment failure. Start pannama. Adit, can we start the class? Have you settled? Adit Kankaria. Sir, sorry. Sir. No problem. You settle down, my dear. No problem. As I told you, expecting only for your concentration, nothing else. Okay. No, sir, am I audible to you, my dear children, now? I was listening only, sir. I was like, Yes, sir. sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay, ma. So the first and foremost point என்னன்னு கேட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் முக்கியமா இருக்கிற காரணம் கேட்டீங்கன்னா எந்த எக்யூப்மெண்ட்டும் ஃபெயிலியர் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் திருப்பி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஐ ஹவ் பீன் ரிப்பீட்டிங் த சேம் அகைன் அண்ட் அகைன் இன் த மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ். ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் அந்த மிஷினை வந்து அட்ரஸ் பண்றது மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்டோட ஒரு பிரைமரி ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் தான். பட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்டோட மேஜர் அப்ஜெக்டிவ், வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா எந்த விதமான பொருளும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்க்கறதா மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்டோட ஒரு முக்கியமான வேலை. ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹேட் த வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லீவிங் யுவர் கார் டு சர்வீஸ் இன் சர்வீஸ் சென்டர். நம்ம சாதாரணமா வீடியோ பிரேக் ஆனா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. வாய்ஸ் பிரேக் ஆனா மட்டும் சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இஃப் அட் ஆல் யூ ஹேட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லீவிங் யுவர் கார் இன் அ ஷோரூம், நாட் டு அ மெக்கானிக், ஒரு ஷோரூம்ல எடுத்துன்னு போய் நீங்க காரை விட்டாலும் சரி, இல்ல ஒரு பைக் எடுத்துன்னு போய் நீங்க ஷோரூம்ல கொடுத்தாலும் சரி, அந்த சரி ஓகே அவங்கள நம்ம எதுக்கு திட்டுவானே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்வீஸ் முடிஞ்சிட்டு அந்த சர்வீஸ்க்கே கிட்டத்தட்ட 7,000 8,000 கேட்டிருப்பான். 8,000 rupees கொடுத்து சர்வீஸை முடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு லிஸ்ட் கொடுப்பான். சார் உங்களுக்கு கிளச் பிளேட் வந்து தேய்ற மாதிரி இருக்கு, ஆல்மோஸ்ட் தேஞ்சு போச்சு, அதை நீங்க மாத்திடணும். ஷாக் அப்சர்வர்ஸ்ல புஷ் வந்து போயிடுச்சு, அது இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த ஷாக் அப்சர்வர்ஸ் கம்ப்ளீட்டா நீங்க மாத்த வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ்ல வந்து கொஞ்சம் பிளே இருக்கு, அதை கொஞ்சம் நீங்க மாத்த வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கார்பரேட்டர் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதையும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டா நல்லா இருக்கும்மா. சரி, இது எல்லாத்துக்கும் எவ்வளவு பில்லு அப்படின்னா அதுக்கு ஒரு 27,000 ரூபாய் போட்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வண்டி கண்டிஷனா இருக்கும் சார்மா. இப்போ இது வந்து இட்ஸ் அ ராங் வே ஆஃப் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட். பட் வாட் இஸ் த ரைட் வே ஆஃப் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா, இன்கேஸ் நம்ம வீட்டுல ஒரு ஒரு கம்பெனில ஒரு மிஷினரி இருக்குன்னா அதோட மிஷினரி பார்ட்ஸ் எல்லாமே ஓவராலிங் அப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஓவராலிங் அப்போ பார்த்துக்கிட்டே இருந்து இன்கேஸ் இஃப் தேர் அட்ரஸிங் வேர் அண்ட் டேர், அதை ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் அப்போ அதனால ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு பதிலா அந்த ப்ரொடக்ஷன் அப்போ ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே அதை மாத்திடுவாங்க. இது இன்னும் உங்களுக்கு கிளியரா புரிய வைக்கணும்னா நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம எல்லாம் வண்டி ஓட்டும் போது முக்கியம் நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது, எனக்கு அந்த வயசு தாண்டிடுச்சு. ஸோ காலேஜ் பசங்களா நீங்க ஒரு வண்டி ஓட்டும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வண்டி தப்பி தவறி ஸ்கிட் ஆயிட்டு கீழே விடுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். அப்ப யாராவது உங்ககிட்ட ஏன்பா வண்டியை பொறுமையா பார்த்து ஓட்ட வேண்டியதாருன்னா, சும்மா இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க, நான் வண்டியை பொறுமையா தான் ஓட்டினேன், ஆனா வந்து ஸ்கிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். வண்டி எனக்கு வந்து ஸ்கிட் ஆக்கி விட்டுச்சு அப்படின்னும். வண்டி எப்படியா ஸ்கிட் ஆயிடுச்சுன்னா அப்படியே போயின்னு என்ன சதக்குன்னு வைக்கி விட்டுச்சு, அப்படியே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வண்டி ஸ்கிட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டயரை டியூப் ஆகுற வரைக்கும் நம்ம வண்டி ஓட்டுவோம். இந்த டயர் என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா தேஞ்சி 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 கடைசியில அது டயரா டியூபானே வித்தியாசம் தெரியாது. அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரோட் கிரிப் இருக்காது. அப்போ அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முக்கியமான காரணம் வந்து டயர்ல கிரிப் இல்லாத ஒரு விஷயத்தினாலதான் வண்டி ஸ்கிட் ஆகி ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ரோடு சைட்ல ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு இருப்போம். இப்ப நீங்க ப்ராப்பரா வண்டியை மெயின்டைன் பண்ண போது அவன் என்ன பண்ணுவான்னா, சார் டயர் கம்ப்ளீட்டா காலி, இந்த டயர் இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது, நீங்க டயரை மாத்தி தான் தீரணும் அப்படின்னு சொல்லும் போது, கொஞ்ச நாளைக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நான் ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓடுற வரைக்கும் ஓட்டோம்னா ஒரு நாள் அப்படியே ஓரம் கட்டி வாங்கிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணோம்னா, எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே ஃபெயிலியர் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துட்டோம், அது ரொம்ப முக்கியம்.
அண்ட் செகண்ட் திங், வாட் இஸ் த செகண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிப்பேர் காஸ்டையும் ரிப்பேர் டைமையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வாட் யூ மீன் பை ரிப்பேர் காஸ்ட் அண்ட் ரிப்பேர் டைம் அப்படின்னா, இன் கேஸ் இஃப் த ப்ராப்ளம் இஸ் வெரி மேஜர், then the time taken for addressing the problem will be very big schedule you require. In case the problem is very small, ரொம்ப சின்ன பிரச்சனை தானா அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இன்னொன்னு நான் சொல்றேன், எல்லா ப்ராப்ளமும் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். ஜஸ்ட் இட் வில் கிவ் சம் இண்டிகேஷன். வாட் எவர் த ப்ராப்ளம், எய்தர் இட் கேன் பி அ ஹியூமன் ப்ராப்ளம் ஆல்சோ, இட் வில் கிவ் அ இண்டிகேஷன். நம்ம கொடுக்குற இண்டிகேஷன்லாம் என்ன பண்ணுவோம், தட்டி கழிச்சுக்கிட்டே வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு ஒரு பல்லு வலி வந்துச்சு. பல்லு வலிச்ச இமிடியேட்டா நம்ம என்ன பண்ணோம், ஓகே பல்லு வலிக்கு என்ன மாத்திரை என்ன மருந்து அப்படின்னா பார்த்துட்டு மாத்திரை மருந்துல வேண்டாம், ஒரு லவங்கம் ஏலக்காய் ஏதாவது வைப்போம்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு அதால வலி போதான்னு பார்த்துட்டு திருப்பி அது வலி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், ஓகே அவள் தான் பல்லு வலி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சோம். ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி வலிக்கும் போது, ஐயோ திருப்பி வலிக்குது, சரி நேரா மெடிக்கல் ஷாப் போ, மாத்திரை வாங்கு, மாத்திரையை போட்டுக்கிட்டே வலி போயிடும். போயிடுச்சு, அவள் தான், ஒரு 1 வீக் வலி இல்லை. திருப்பியும் வலி ஆரம்பிக்கும் போது இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு மருந்து கொடுங்க அந்த வலி நிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த பல் வலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தெர் இஸ் சம் ப்ராப்ளம் இன் யுவர் பாடி. உங்க பல்லுலயே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை நம்ம அட்ரஸ் பண்ணாம வலியை மட்டுமே அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ எப்பத்தி வரைக்கும் வலியை அட்ரஸ் பண்றியோ அப்பத்தி வரைக்கும் அந்த பிரச்சனை தீராது. நீ எப்போ பிரச்சனையை தீர்க்கிறியோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வலி போயிடும். இப்போ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வர முக்காவாசி ப்ராப்ளம்ல அந்த ப்ராப்ளம் மட்டும் நம்ம அட்ரஸ் பண்ணவே தவிர வாட் இஸ் த ரூட் காஸ் ஃபார் த ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்க்கவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, உங்க வண்டியிலே உங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம அடிக்கடி வண்டி இருக்கிறதுனால வண்டியை பத்தியே சொல்லிட்டு இருக்கேன். வண்டியில ஏதாவது ஒரு ராட்லிங் நாய்ஸ் வருது, கட 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 கடன்னு சத்தம் வருது. அந்த கடகடன் சத்தம் வராம என்ன பண்ணுமோ, அங்க ஒரு பேப்பரை வச்சோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இது பண்ணி ஏதோ பண்ணி அந்த சத்தம் வராம பண்ணும். பட் ஏன் அந்த சத்தம் வருது அப்படின்ற விஷயத்த நம்ம கடைசி வரைக்கும் பாக்குறதோ இல்லைன்னா அந்த விஷயத்த அட்ரஸ் பண்றதோ நம்ம சரியா பண்ண மாட்டோம். சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, 90% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து தீரவே தீராம அப்படியே இருக்கும். சோ அதனால நான் மெயினா என்ன சொல்ல வரேன்னா, கேஸ் உங்க மெஷினரியில கூட ஏதாவது ஒரு சவுண்ட் வர பட்சத்தோ இல்லைன்னா மெஷினரி ஏதாவது சின்ன பிரச்சனை வரும்போதோ, அந்த சின்ன பிரச்சனைக்கான முக்கியமான காரணம் என்ன, ரூட் காஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கிறது தான் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. சோ இந்த மாதிரி பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் முக்கியமா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிப்பேர் டைமும் குறையும், ரிப்பேருக்கான காஸ்ட்டும் குறையும். ஸோ நான் திருப்பியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆகாம பாத்துக்கிறது மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட முக்கியமான வேலை. 2வது பாயிண்ட் என்னன்னா, ரிப்பேர் டைம் ரிப்பேர் காஸ்ட்டும் குறைக்கிறது மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்க்குன்ட்டே சில முக்கியமான ஐட்டம்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க, எக்யூப்மெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ், ரொம்ப டெக்னிக்கலான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மெயின்டெனன்ஸ்க்குன்னே வாங்கி வச்சிருப்பாங்க. பட் அந்த எக்யூப்மெண்ட்ஸை ஒரு சில பேர் கடைசி வரைக்கும் யூஸே பண்ண மாட்டாங்க. அந்த மெயின்டெனன்ஸ்க்காக வாங்கி வச்சிருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பரா நம்ம கிட்ட இருக்க எல்லா விஷயத்தையும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்க எக்யூப்மெண்ட்ஸை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, டு கீப் ஆல் ப்ரொடக்டிவ் assets in working condition அப்படின்னு சொல்றாங்க. What do you mean by this productive assets and what do you mean by keeping this in working condition அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்க வீட்டுல என்ன விஷயங்கள் இருக்குன்னு நீங்க பாக்கணும்னா, ஒரு தடவை லாஃப்ட் அப்படின்னு ஒரு மேட் இருந்துச்சுன்னா அது மேல ஏறி பாத்தீங்கன்னா என்னென்னவோ ஐட்டம்லாம் கிடக்கும். அதுல ஓடாத வாட்ச முத கொண்டு, அப்புறம் உங்க பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த ஒரு லைட்டு பொம்மை, அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டங்கள் இருக்கும். இந்த எல்லா ஐட்டங்களும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது, அப்படியே போட்டு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். எடுத்தீங்கன்னா அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கிட்ட இருக்க எல்லா பொருளும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்க மாதிரி பாத்துக்கணும். நிறைய உங்களுடைய ஓடாத விசிடி, ஓடாத டிவிடி, அதுக்கப்புறம் வேலை செய்யாத பென் டிரைவ், அப்புறம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணோம்னா கூட அதை யூஸ் பண்ற கண்டிஷன்லயே இருக்காது. யாரோ ஒருத்தர் மியூட்ல இருந்து எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரத் ஜெயின். ஓகே ஓகே. சோ அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம முக்கியமா என்ன பார்க்கணும், எல்லா அசட்ஸும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ப்ராப்பரா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ வில் டெல் யூ தட் ஆல்சோ.
உங்க எல்லார்ட்டையும் சைக்கிளும் இருக்கு, பைக்கும் இருக்குன்னா, இப்ப சைக்கிள் வந்து ஏதோ ஒரு மூலையில கிடக்கும், பைக்ன்றது பக்காவா இருக்கும். இன்கேஸ் உங்க அப்பா உங்க தங்கச்சிக்கோ இல்லைன்னா உங்க அக்காக்கோ வேற ஒரு வண்டி வாங்கி கொடுத்துறாரு, ஆக்டிவா மாதிரி வண்டி வாங்கி கொடுத்துறாரு, ஆனா உங்ககிட்ட புல்லட் வண்டி இருக்கு அப்படின்னா, நீ புல்லட் ஓரம் கட்டிட்டு பக்கத்துல இருக்க டிஸ்டன்ஸ்ல ஆக்டிவாவே எடுத்து போறாங்க. அதுவும் இந்த லாக்டவுன் நீங்க அதுக்கு வரது இல்லைன்றதுனால முக்கால்வாசி அந்த வண்டியை நம்ம ஓட்டாமே ஓரமா வச்சுட்டு இருக்கோம். இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்ல நம்ம யூஸ் பண்ணாம வச்சா அதை மெயின்டைனே பண்ண மாட்டோம். இது பட்டு சேலை வைக்கிறார் ஒருத்தர், அவர் போயிட்டோம். சரி, ஓகே. சோ முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணாத விஷயத்த நம்ம மெயின்டைனே பண்ண மாட்டோம். இப்ப வண்டி வந்ததுக்கு அப்புறம் சைக்கிளை மெயின்டைன் பண்ணிக்கலாம்னா சைக்கிளை மெயின்டைனே பண்ண மாட்டோம். அதே மாதிரி தப்பி தவறி வண்டியை நீங்க ஒரு 10 நாள் யூஸ் பண்ண போறது இல்லைன்னா யூஸ் பண்ணாத விஷயத்த நம்ம மெயின்டைன் பண்ற பழக்கமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலேஜுக்கு வரும்போது ஒரு காலேஜ் பேக்ன்ட்டு, அதை எத்தனை பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஒரு காலேஜ் பேக்ன்ட்டு ஒன்று இருக்கும். அந்த காலேஜ் பேக் இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அட்ரஸே தெரியாது. தப்பி தவறி அட்ரஸ் தெரிஞ்சாலும் அதை ஒரு எடுக்க முடியாத ஒரு நிலைமையில நம்ம வச்சிருப்போம். அதை தவிர நீ லேட்டஸ்டா இங்க டூருக்கு போயிருந்தீங்கன்னா அந்த பேக்கை நல்லா கிளீன் பண்ணி அதுல துணிமணி எல்லாம் போட்டு போயிருப்பேன், அந்த மாதிரி தான் வேற. பட் காலேஜ்க்காக யூஸ் பண்ற ஒரு விஷயத்த அப்படியே சைட்ல போட்டு வச்சிருப்போம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, we are not maintaining things properly. எய்தர் நம்ம யூஸ் பண்றோமோ யூஸ் பண்ணலையோ மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டா எல்லா பொருளும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்க மாதிரி பாத்துக்க வேண்டியது நம்மளோட ஒரு முக்கியமான வேலையா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மேக்சிமம் எஃபிஷியன்சி இன் மினிமம் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம கிட்ட எல்லா பொருள்கிட்ட இருந்தும் we have to get the maximum utilization. நம்ம maximum utilization and we should see to that we are spending very very less for maintenance. மெயின்டெனன்ஸ்க்காக ரொம்ப காசு கம்மியா செலவு பண்ணி அந்த மெஷினரியோட மேக்சிமம் எஃபிஷியன்சியை நம்ம எடுக்கிறது நம்ம பார்க்கணும். இன்னொன்னு எக்கனாமி இன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. வாட் டு யூ மீன் பை எக்கானமி இன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ப்ரொடக்ஷனுக்கான காஸ்ட் வந்து எப்படியாவது நல்லபடியா குறைக்கணும்னு நினைக்கிறோம். அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் எப்படி குறைக்க முடியும்னா, as I already told you, ப்ரொடக்ஷன் காஸ்ட் நம்ம குறைக்கணும்னா மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எஃபெக்டிவா இருந்துச்சுனாலே நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறைஞ்சிரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்றதுக்கு what do you mean by avoiding accidents அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் பக்காவா இருந்து எல்லா மிஷினும் ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிரும். இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், பிரேக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரேக் ஃபெயிலியர்ல மெயின்டெனன்ஸ் ஃபெயிலியர். பிரேக் எப்போ ஃபெயில் ஆகும்னா, அந்த கட்டை தேஞ்சி கம்ப்ளீட்டா அதுல கார்பன் எதுவுமே இல்லாதப்போ பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ சரி, சரி, ஓகே. சோ அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, ஆக்சிடென்ட்ஸை வந்து நம்ம மினிமைஸ் பண்றதுன்னு சொல்றோம். இந்த ஆக்சிடென்ட்ஸை மினிமைஸ் பண்ணும்போது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க பிரேக் அதெல்லாம் வந்து ப்ராப்பரா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த பிரேக் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல மிஷினரி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மிஷினரி ஃபெயிலியரோ பிரேக் ஃபெயிலியர் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் நம்ம மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணாமன்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம். நான் சொன்ன உங்களுக்கு, ஒருவேளை ப்ராப்பரான சர்வீஸ் சென்டர்ல எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, சார் இந்த கண்டிஷன்ல வண்டி ஓட்டாதீங்க, இந்த கண்டிஷன்ல வண்டி ஓட்டினீங்கன்னா இது பிரச்சனையாகும், அதனால இந்த பிரேக்கை நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் சும்மாவே நம்ம எதுல மீட்டர் போடலான்ற மாதிரி யோசிக்க மாட்டான். எது வண்டியோட முடிகிற கண்டிஷன்ல இருக்கு, எது வண்டி இன்னும் கொஞ்ச நாளைக்கு வரும் அப்படின்றத கிளியரா சொல்லிட்டு இதெல்லாம் மாத்தினாதான் நீங்க வண்டி ஓட்ட முடியும், இல்லைன்னா சேஃப் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்க பட்சத்துல நம்ம அதையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய நாள் கவனிக்காம ஒரு செயின் பிரஸ்ட் ஆயிருக்கு, நேற்று நான் சொன்ன மாதிரி கிரேன் அப்படின்ட்டுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த கிரேன் எல்லாம் நீ மெயின்டைனே பண்ணல அப்படின்னா அது என்ன ஒன்னா, ஒரு கட்டத்துல அது வந்து அந்த செயின்லாம் ரஸ்ட் ஆயிட்டு அது அருந்து கீழே விழுறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. நீ லோட தூக்கும் போது அதோட சரியான ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்ல, லூப்ரிகேஷன்லாம் இல்லைன்னா அதுவே கம்ப்ளீட்டா கட்டை கீழே விழுறதுக்கான சான்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், ராயபுரம்ன்ட்டு ஒரு ஏரியா இருக்கு.
அதாவது நம்ம பாரிஸை தாண்டி ஒரு பாரிஸ்ல இருந்து அப்படியே அந்த பர்மா பஜார் வழியா நீங்க பிரிட்ஜ் ஏறி இறங்கி போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ஹார்பர் இருக்கும், சென்னை ஹார்பர். அந்த சென்னை ஹார்பர்ல வந்து சில கிரேன்ஸ் இருக்கும், இப்படி பா மாதிரி இருக்கும், அதாவது இன்வெர்டட் என் மாதிரி இருக்கும், நாட் இன்வெர்டட் என் மாதிரி இருக்கும். ஒரு இந்த பக்கம் ஒரு பில்லர், இந்த பக்கம் ஒரு பில்லர், ஸ்ட்ரைட்டா ஒரு ராட் மாதிரி இருக்கும். அது ரொம்ப பெருசா இருக்கும். கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு ஒரு தடவை அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். கரெக்டா 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை அதுக்கு பெயிண்ட் அடிக்கிற செலவு மட்டும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 3 மந்த்ஸ்ல 6 மந்த்ஸ் நினைக்கிறேன், 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பெயிண்ட் அடிப்பாங்க. 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பெயிண்ட் அடிக்கிற செலவு மட்டுமே பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் ஆகும். 3 lakh rupees they will spend on painting. சார் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 3 லட்ச ரூபாய் செலவு பண்ணுவாங்களா அப்படின்னா 3 லட்ச ரூபாய் கம்மி நினைக்கிறேன். 3 லட்சமோ 7 லட்சமோ அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. ஏன் அவ்வளவு செலவு பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் வெரி நியர் டு த சீ. அந்த சீ பக்கத்துல இருக்கிறதுனால அந்த கடல்ல இருக்க அந்த செலானிட்டி, அந்த காத்துல வர உப்பு காத்து அப்படின்றதுனால என்ன ஆகும்னா அதை சரியா மெயின்டைன் பண்ணாம விட்டாங்கன்னா இமீடியட்டா ரஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சா அதோட ஃபங்க்ஷன் சரியா இருக்காது. அதனால என்னன்னா அந்த மிஷினரிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி பெயிண்ட் அடிப்பாங்க. அதையும் தாண்டி அதுக்கு ஒரு டைம் பீரியட்னு இருக்கு. அதுக்கு ஒரு டைம் பீரியட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 இயர்ஸோ நம்ம இருக்கு. அந்த 15 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா மிஷினரி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனா இருந்தாலும் யூ வில் ஹாவ் டு டெமாலிஷ். நீங்க அப்புறமா யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், கார் டெமாலிஷிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம ஊர்ல தான் என்ன பண்ணுவோம், இன்னும் 20 வருஷத்துக்கு மேல இருக்காருலாம், அது ஸ்டேரிங் தனியா ஒரு பக்கம் இருக்கும், அப்புறம் ஆக்சிலேட்டர் வந்து கல் வச்சு தட்டுற மாதிரி இருக்கும், என்னென்னவோ கண்டிஷன் எல்லாம் வண்டி இருக்கும். அந்த வண்டியெல்லாம் இன்னும் வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யூ ஹாவ் அ டைம் பீரியட் 15 இயர்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. அந்த 15 இயர்ஸ்ல நீ வண்டியை டிஸ்போஸ் பண்ணி தான் தீரணும். இல்ல சார் என் வண்டி பக்காவா இருக்கு, நான் வண்டியை ஓட்டவே இல்லை, ஓட்டாதுக்கு என்னத்துக்கு வண்டி வச்சிருக்கேன், போய் சாவடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை சாவடிச்சிருவோம். சோ அதுக்கு மேல அந்த வண்டியை யூஸே பண்ண முடியாது. ஈவன் தோ இட் இஸ் இன் a very good condition also, you should not ride that vehicle, you should crush the vehicle. அதை வந்து தூக்கி போட்டுருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு ரூலாவே நிறைய கண்ட்ரீஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பாத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ரிப்பேர் காஸ்ட் குறைக்கணும். இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்டை நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் வில் ஹெல்ப் லாட். ஸோ மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் மூலியமா ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டியை நம்ம நல்லபடியா மெயின்டைன் பண்ணணும். அண்ட் த லாஸ்ட் திங் இஸ் இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான நிலைமையில இருக்கும். ஓகே, அண்ட் ஐ டோன்ட் நோ த டைம். ஓகே, 11:30 ஆக போகுது. 11:25. we have another 15 minutes more, I think so. இப்போ நாம என்ன பண்ண போறோம், ஒரு கேம் விளையாட போறோம். என்ன கேம்னா, ஒரு சில பேர் உண்மையாவே கிளாஸ கவனிச்சிருப்பீங்க. ஓகே, சோ நீங்க என்ன பண்ணணும், பிரைவேட்டா ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. பிரைவேட் என்ன மெசேஜ் அனுப்புறீங்கன்னா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் வந்து சார் அவன் சும்மா வீடியோ ஆன் பண்ணி வச்சிருப்பான் சார், அவன் கிளாஸே கவனிச்சிருக்க மாட்டான் சார் அப்படின்னு நீங்க யாரையா கோத்துடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நம்பர் இங்க போட்டீங்கன்னா நான் அந்த நம்பருக்கு என்ன பண்ணுவேன், அவனை கேமரா ஆன் பண்ண சொல்லி இவ்வளவு நேரம் கிளாஸ் என்ன நடத்தணும்னு கேட்பேன். தான் விஷயம். கடைசி 5 நிமிஷம் நான் அட்டெண்டன்ஸ் எடுப்பேன். அதை தவிர மைக் ஒர்க் பண்ணா அட்டெண்டன்ஸும் ஒர்க் பண்ணாது இன்னைக்கு. ஓகே, நான் உன்னை கேள்வி கேட்டுறேன். நீ கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணு, பொறுமையா எனக்கு மெசேஜ் அனுப்பு. மைக் வேலை செய்யலாம், கை வேலை செய்ய இல்லையா, கையில என்ன பண்ணு மெசேஜ்ல அனுப்பு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, சோ ஷல் வி ஸ்டார்ட் த கேம். ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க, அடிச்சு விடுங்க ஒரு நம்பரை.